சொந்த ஊர்ல அம்மன் கோயில் இருக்குங்க. அங்க வந்து ஆடி மாசம் தொடங்கிடுச்சுல, ஒரு 1 வீக் வந்து திருவிழா நடக்கும். அதனால இந்த ஊர்க்கார மக்கள் வந்து விரதம் இருப்பாங்க. நான் வெஜிடேரியனே சாப்பிட மாட்டாங்க. ஃபுல்லாக வெஜிடேரியன் புடலங்காய், ரசம், வெண்டைக்காய் இப்படிதான் வந்து சாப்பிடுவாங்க. சரி, நம்மளும் இங்க வீடு கட்டியாச்சு. அதனால வந்து எஸ்பேல் அரிசியை வடித்து பரிமாறிட்டு முருங்கைக்காய், மாடி தோட்ட வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், அப்புறமா என்னது உருளைக்கிழங்கு இதை போட்டு ஆச்சி சாம்பார் பொடி போட்ட ஒரு சாம்பார் செஞ்சு வச்சுருக்கோம். என்னோட சாம்பார் மசாலா நான் அரைச்சிருக்கிறேங்க. இங்கே வந்து அதை நான் கொண்டு வரல, மறந்துட்டேன். 2 அப்பளம் வைக்கிறேன் பாருங்கள். பட்டாசுலாம் வெடிக்குதா? சாமி வந்து ஊர்வலமாக வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து எல்லார் வீட்லேயும் 3 சாமி வருமா, 3 பழக்கில் 3 சாமி வருமா. அதனால 3 கோலம் போடுறாங்க, கேசரி செய்கிறாங்க, பொங்கல் செய்கிறாங்க. நான் என்ன செஞ்சனே மறந்து போச்சு. இவ்வளோதானே அந்த பகடா. ஒரே சிறப்பாக அந்த கிராம மக்கள் வந்து சாமி வந்து கோலத்து மேலே நிற்கணுமா, அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அன்னதானம் கொடுக்கணும்னு தேங்காய், வாழைப்பழம், பூ எல்லாம் போட்டு எல்லா வீடுகளும் இங்கே வந்து பரபரப்பாக இருக்கு. இது வந்து சிம்பிளாக இருக்குல்ல, அதனால நான் இதை கொஞ்சம் வந்து சர்வ் பண்ணுறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான வெஜிடேரியன் லஞ்ச் ரெசிபி தான், ஆனால் ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் உங்கள் சாமி வந்து ஊர்வலமாக வரும்போது நீங்கள் என்னென்னலாம் ஸ்பெஷலாக சமைப்பீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.